பாப்கார்ன் மீட்ஸ் சீஸ் பால்ஸ் பண்ணலாமா? நேற்று நான் படத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த போர்ட் என் கண்ணில் பட்டுச்சு. இது என்னென்னா பாப்கார்ன் மீட்ஸ் சீஸ் பால்ஸாம். இது என்ன புது ஐட்டமாக இருக்குது. எனக்கு சீஸ் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எப்படி எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாங்களோ அதே மாதிரி இது 2த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சீஸ் பால்ஸ் வேணும். எந்த பிராண்ட் சீஸ் பால்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி A to B சீஸ் பால்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எனி கைண்ட் ஆஃப் ரெடிமேட் பாப்கார்ன் நம்ம வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஆக்டிவ் பாப்கார்ன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாப்கார்ன் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு இந்த பாப்கார்னை நம்ம கட் பண்ணி இதில் இருக்கிற பாப்கார்ன் சாலிட்ஸை அந்த குக்கரில் நம்ம முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா குக்கரை இந்த மாதிரி திருப்பி பக்கம் மூடி வச்சிடணும். நம்ம க்ளோஸ் பண்ணதும் ஒரு 2 மினிட்ஸில் டப்புன்னு சத்தம் வரும். சத்தம்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி சூப்பராக பாப்கார்ன் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் பார்த்தோன்னா அதை உடனே ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த மாதிரி ஹேபிட் வேறு யாருக்கெல்லாம் இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ண பாப்கார்னை இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற சீஸ் பால்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாப்கார்ன் மீட்ஸ் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சீஸ் சீசனிங் இல்லை பாப்கார்ன் சீசனிங் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ப்ளெயின் பாப்கார்ன் தான் பிடிக்கும், அதனால் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. நாங்கள் இதை அப்படியே தான் சாப்பிட்டோம். இது வீக்கெண்ட் நீங்கள் மூவி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கோக்கோட தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சர்வ் பண்ணேன். எனக்கு ஃபேண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எனக்கு ஃபேண்டா எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்காது. எப்போதுமே ஆப்போசிட்ஸ் தான் ஒன்றா சேருவாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாப்கார்ன் மீட்ஸ் சீஸ் பால்ஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நான் டெய்லியும் மினி விலாகாக நிறைய ரெசிபீஸ் நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.